இன்றைக்கி நம்ம ட்ராவல் விளாக் பண்ண போகிறோம். அதுவும் நம்ம திருவண்ணா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மதுரை பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் பண்ண போகிறோம். பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு. இந்த வண்டியில் போகிறதுன்னு ஃபிக்ஸ் ஆன பிறகு இந்த வண்டிக்கு வெளியே ஒரு வீடியோ உள்ளே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் வண்டியில் ஏறி உட்காந்துட்டோம். இந்த பஸ்ஸை நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கரெக்டாக 10:20 10:15 வந்தீங்கன்னா இந்த பஸ்ஸை பிடிச்சிடலாம். கவர்மெண்ட் பஸ்ஸில் நம்ம திருவண்ணாலேருந்து நம்ம மதுரைக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா 80 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நான் சின்ன பிள்ளையில் போகும்போதெல்லாம் 60 ரூபா 45 ரூபாய்க்குலாம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு தனி ஒரு காலம் தான். அப்புறம் நாங்கள் சொல்ல வேண்டிய சொல்லியாச்சு, பஸ்ஸில் போனாலே 90 கிட்ஸ் சாங் தான் போட்டுடலாமா. இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் திருவாடனை, சருகணி, காலார் கோவில், சிவகங்கை, பூவந்தி, கருப்பாயூரணி வழியாக மதுரை ரீச் பண்ணுறாங்க. 90 கிட்ஸ் சாங் போட்டாலே இதாங்க பிரச்சனை. நம்மளை மீறி நம்மளே தூங்கிடும். என்னடா வண்டி நிற்கிதுன்னு சொல்லிட்டு பார்த்தா சிவகங்கைக்கு வந்துட்டோம். சிவகங்கையில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவகங்கை பஸ் டிப்போவில் தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஏதோ ஒரு சின்ன சவுண்டு கேட்குதான். ஸோ அதனால தான் நம்ம டிரைவர் வந்து இங்கே வந்து நிப்பாட்டிட்டாங்க. சர்வீஸ்லாம் பார்த்தா அப்புறம் வந்து கரெக்டாக பஸ் ஸ்டாண்டுக்கு எத்தனை டைம் போச்சு பார்த்தீங்கன்னா 11:46 பஸ் போயிடுச்சு. ஸோ கரெக்டான டைமிங் தான் இது. பெட்டரான ஒரு டைமிங் தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து மதுரையில் எந்த டைமிங் போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தெரியும். என்னடா மல்லிகைப்பூ பஸ் நடிக்குதுன்னு பார்த்தா திடீர்னு நம்ம மதுரைக்கே வந்துட்டாங்க. மதுரைக்கு எத்தனை மணிக்கு கரெக்டாக ரீச் ஆச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மணிக்கு ரீச் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ஒரு பெட்டரான ஒரு டைமிங் நான் சொல்லுவேன். எத்தனை பேர் இந்த பஸ்ஸில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்கள். உங்களுடைய கருத்துன்னு சொல்லி கீழே கமெண்ட் சொல்லுங்கள்.